இன்றைக்கி நம்ம வீட்டிலங்க முருங்கைக்கீரை சூப்புங்க. அது எப்படின்னு பாருங்கள். என்னென்ன பண்ணுறேன்னு அதில் சேர்க்குறத பார்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 4, ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் தான், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதெல்லாம் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பல்ஸில் போட்டு கொஞ்சம் உரைச்சி மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். பாருங்கள், குரம் தான் இருக்குது. இது போதும், இந்த அளவு இருந்தால் போதும். நெய் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. காஞ்சிட்டு அரைச்ச மசாலாவை போட்டுடுறேன். நெய் சேர்க்கலாங்க, நல்லது தான். அதிகம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். சூப்புனால நெய், பட்டர் இதுதான் போடணும். கொஞ்சம் வதக்கணும்னா அந்த ஃப்ளேவர் அதிகமாகும், இந்த பச்சை வடைலாம் போயிடும். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புங்க. அயன் சத்து அதிகம்ன்றது. மூட்டு வலி, முட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப, ஜாயிண்ட் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகம், சத்து அதிகம் கொண்டது. இது தொடர்ந்து 28 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி டெய்லி சூப்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு. ரொம்ப உடம்பு முடியாத இருந்தவங்களாம் தொடர்ந்து இது மாதிரி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு எல்லா அந்த நோய்லேருந்து சீக்கிரம் விடுபட்டு வரலாம் சொல்கிறாங்க. நாங்களும் அதை தொடர்ந்து பார்த்துருக்கோம். பார்த்ததால உங்களுக்கு தெரியுது மாதிரி சொல்லி காமிக்கிறோம். ஊற்றிக்கிறோங்க. சால்ட்டுங்க, கல் உப்பு, இன்னும் வேகமாக சொன்னோம். கல் உப்புங்க, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லாது. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி வீட்டில் பண்ணுறது. நமக்கு உடம்புக்கு தேவையானது தான். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், 2 தனியா, சோம்பு, ஒரே பட்டை, 2 கிராம்பு, அவ்வளோதான். இது வச்சு அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு தக்காளி வேணுங்கிறதுக்கு, அவ்வளோதான். டேஸ்ட்டுக்கு தான் அது. நம்ம குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பு சேர்ந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக. நம்ம பெரியவங்கன்னா எல்லாமே நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இது. நெய் கூட அந்த குழந்தைங்களுக்காக அது சேர்க்கறது ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். குழந்தைங்களுக்காக அதை டெய்லி நெய் சேர்க்கலாம், ரொம்ப நல்லது உடம்புங்களுக்கு, குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொதி வந்ததும் கொதித்ததும் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், அப்படியே ஆஃப் பண்ணிடுக்க வேண்டியதான். கொதிச்சுட்டு பாருங்க.
கீரை அள்ளி வைக்கிறேன். கீரை போட்டாச்சு. ஒரு கை அளவுனாலே போதுங்க, ரொம்பவும் வேண்டியதில்லை. ஒரு பொடி ஒரு கை அளவு இருந்ததுன்னா போதும். இது வந்து 3 பேர் சூப் சாப்பிடலாம். ஓப்பன் பண்ணுறேங்க. கீரை வந்துடுச்சுங்க. ரொம்ப இருந்ததுனால கசப்பாக இருக்கும் முருங்கைக்கீரை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டாலே போதும், ஆஃப் பண்ணிடணும். லைட் க்ரீனாக இருக்குது பாருங்கள். அதனோட எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், அதோட சத்துக்கெல்லாம் இறங்கியிருக்கு. போதும். ரொம்ப இறங்கினா கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா போதும். இதில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கிடும். சாறு எவ்வளோ இருக்கும் அதில் கொஞ்சம் வடிச்சுங்க. இது ஒரு சிலர் மிக்சியில் அரைச்சியும் அந்த சாறு வடிகட்டுவாங்க. இதுவே போதும் உங்களுக்கு. நம்ம நல்லா புழிஞ்சிட்டோம்னா, நல்லா வடிகட்டினோம்னா நசுக்கி விட்டோம்னாலே ஒரு மத்து போட்டு கூட பண்ணுவாங்க. இது கரண்டியிலே அமுக்குனாலே போதுங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை, சக்கை தான் இருக்குது. சத்தான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி இருக்கும் பாருங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை சூப் வச்சுருக்கோம் பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.